நம்ம இந்திய அணியின் துணை கேப்டனா இருக்கிற அதே போல முக்கியமான விக்கெட் கீப்பராகவும் இருக்கிற ரிஷப் பண்ட் திடீர்னு பாத்தீங்கன்னா நேற்று ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கிறப்பவே நடுவிலேயே ரிட்டையர் ஹர்ட் ஆகி மருத்துவமனையில அவசரமா ரிஷப் பண்ட் அவரு அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இப்படி இருக்க அவருடைய உடல்நிலை என்ன, மீதி இருக்கிற ஆட்டத்துல அவர் வந்து நம்ம இந்திய அணிக்காக பேட்டிங் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு மருத்துவர்கள் கிட்ட இருந்து அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் ஒண்ணு தற்போது ரிஷப் பண்ட் அவருடைய உடல்நிலையை பத்தி தகவல் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கேப்டனான சுப்மன் கில் அவரு நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடுமையா திட்டி விளாசி தள்ளியிருக்காரு ரிஷப் பண்ட் அவரை. சோ சுப்மன் கில் என்ன சொல்லி பண்ட் அவரை திட்டி விளாசி தள்ளியிருக்காரு, பண்ட் அவருடைய உண்மையான உடல்நிலை என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அதாவது நேற்று டே 1 ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா பேட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இழந்துகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் சாய் சுதர்ஷன் அவர் கூட சேர்ந்து அற்புதமான பார்ட்னர்ஷிப்பை போட்டாரு துணை கேப்டனான ரிஷப் பண்ட். 2 பேருமே அப்படியே விளையாடிட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் எங்கேயோ போயிருக்கும். ஆனால் ரிஷப் பண்ட் அவருடைய சர்ச்சையான பேட்டிங்கை பற்றி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாருமே அடிக்க முடியாத ஷாட்டை ட்ரை பண்ணுவார், எந்த நேரத்தில் அடிப்பார், எந்த நேரத்தில் டிஃபென்ஸ் வச்சு அமைதியாக இருப்பார் அப்படின்னு யாராலையுமே கெஸ் பண்ணவே முடியாது ரிஷப் பண்ட் அவருடைய பேட்டிங்கை. அதனால தான் எதிரணியை பயம்புறுத்தக்கூடிய அளவுக்கு ரிஷப் பண்ட் மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் கண்டிப்பாக டீமில் இருக்கணும் அப்படின்னு பண்ட் இந்திய அணியின் தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக தொடர்ந்து இருக்காரு. ஸோ அவருடைய அந்த ஆபத்தான பேட்டிங் அவருக்கே பார்த்தீங்கன்னா நேற்றைய ஆட்டத்தின் போது அவருக்கு எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வேகப்பந்து பந்து வீசுறப்ப யாராவது ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட், ஸ்பின் போலிங்ல ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக அந்த மோசமான அபாயகரமான ஷாட்டை கண்டிப்பாக யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனால் நேற்று ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா வேகப்பந்தில் தான் அவர் ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேட்டில் பட்டுச்சு, எட்ஜி லைட்டாக கிராஸ் ஆகி ரிஷப் பண்ட் அவருடைய கணுக்காலில் போய் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அந்த பந்து தாக்கி அந்த இடத்துலையே ரிஷப் பண்ட் அவரால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு கால் வலியால் துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த பால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரிவ்யூ எடுக்கப்பட்டிருந்தது. அந்த பால் விக்கெட்டில் இருந்து ரிஷப் பண்ட் அவர் தப்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த பந்து காலில் அடித்த அந்த அடி அதில் இருந்து ரிஷப் பண்ட் அவரால் தப்பிக்க முடியல. அந்த வலியால் தொடர்ந்து துடிச்ச ரிஷப் பண்ட் அதுக்கப்புறமா ஒரு அடி கூட அவரால் எடுத்து வைக்க முடியாமல் அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸிங் ரூமை நோக்கி போயிட்டு இருக்கப்ப கூட ரிஷப் பண்ட் அவரால் நடந்து போக முடியல. அந்த ஹெல்பிங் வண்டி வந்து ரிஷப் பண்ட் அவரை ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூட்டிட்டு போய் உடனே நேற்று மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே ரிஷப் பண்ட் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அங்கே அவருக்கு அவசரமாக ஸ்கேனிங்கும் எடுத்து பார்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மைதானத்தை விட்டு ரிஷப் பண்ட் அவர் வெளியே போறப்ப அவருடைய அந்த கணுக்கால் கட்டை விரல் பகுதி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொற்றதையும் நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது. இப்படி இருக்க ஸ்கேனிங் ரிப்போர்ட்லயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற எலும்புலையும் பந்து வந்து வேகத்தில் அடிச்ச அடியில் எலும்பும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால கண்டிப்பா ரிஷப் பண்ட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நேற்று மருத்துவர்கள் அங்க இங்கிலாந்துல ஸ்கேனிங் எடுத்து பார்த்த மருத்துவர்கள் ரிஷப் பண்ட் அவர் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நேற்று இன்னிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவர் நாட் அவுட் ஆகல, ரிட்டையர் ஹர்ட் ஆகி தான் அவர் உள்ள போயிருக்காரு. இப்படி இருக்க இன்னைக்கு டே 2 கண்டிப்பா ரிஷப் பண்ட் அவர் வந்து பேட்டிங் பண்ண வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. ஆனா அவர் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்ப ரிஷப் பண்ட் அவர் வந்து தடால் புடால்னு 2 ஷாட்டுகளை அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவாரு. ஆனா அவருக்கு பதிலாக விக்கெட் கீப்பிங் பண்ண போறது இந்த மேட்ச்லயும் கண்டிப்பா த்ருவ் ஜுரல் அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போறாரு அப்படிங்கிறது இப்பவே பாத்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. ஸோ இப்படி அபாயகரமான ஷாட்டை ட்ரை பண்ணி நம்ம இந்தியாவை நெருக்கடிக்கு தள்ளிட்டாரு ரிஷப் பண்ட் அவர் அப்படின்னு நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிஷப் பண்ட் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அவர் பொறுப்பற்ற ஷாட்டுகள் விளையாண்டு அவருடைய விக்கெட்டையும் சீக்கிரமா இழக்கிறது மட்டும் இல்லாம இந்திய அணியை நெருக்கடியில் தள்ளிறாரு. ஒரு துணை கேப்டனுக்கு இது அழகில்லை அப்படிங்கிற மாதிரி கில் ரிஷப் பண்ட் அவரை விமர்சனம் பண்ணி கொஞ்சம் கோபமா கடுமையாக பேசி பண்ட் அவருடைய அந்த மோசமான ஷாட் செலக்ஷன், அவருடைய மோசமான அபாயகரமான பந்தை தவறாக எதிர்கொள்றது, இது எல்லாத்தையுமே அவர் விட்டுணும் அப்படின்னு கில் அவரு பண்ட் அவரை கடுமையா விமர்சனம் செஞ்சு நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் பேசியிருக்காரு. இதனால கண்டிப்பா ரிஷப் பண்ட் அவர் மீண்டும் பேட்டிங்க்கு வருவாரா, அப்படியே வந்தாலும் பெருசா அவர்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த 4th டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இந்தியா தள்ளப்பட்டிருக்காங்க.